இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம சண்டை வர போயிருந்தோம் இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேப் வாங்கியிருந்தோம். இந்த டேப் வந்து நம்ம வீட்டுல எடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம்னா இது ஆன் ஆகல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன பிரச்சனை, இது ஆன் ஆகுமா இல்லையான்றத இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேப்ல பாத்தீங்கன்னா எங்குமே ஸ்க்ரூ தெரியாது நம்ம கண்ணுக்கு. அது நம்ம என்ன பண்ணோம்னா இது திருப்பி போட்டுட்டு இந்த பின்னாடி இந்த ஸ்டிப் பாத்தீங்கன்னா இது கழட்டினா மட்டும் தான் உங்களுக்கு உள்ள ஸ்க்ரூ தெரியும். பாத்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூ கழட்டினா மட்டும் தான் இந்த பேக் சைடு பேனல் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம இப்படி நீக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரூஸ் இருக்கும். இதில் கட்டினா மட்டும் தான் நம்ம உள்ள மதர் போர்டு பார்க்க முடியும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக கட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப் ஒன்று இருக்கும். இது நம்ம இழுத்தா இது ஓப்பன் ஆகிடும். இந்த பேனல் கழட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு சிம் ட்ரே இருக்கும். இது கழட்டிக்கணும். இந்த டேப்பை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாரும் கட்டி பார்க்குறாங்க. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, அதோட ஆன் பட்டனுக்கான ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் தெரியும் உங்களுக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா என்கிட்ட ஆல்ரெடி இதே ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு. இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் ஆகுது என்ன பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பட்டனு ஆனாச்சு. ஆனால் பேட்டரியும் சிம்பிள் கம்மிது. அதுக்கப்புறம் பிளிங்க் லைட் ஆஃப் ஆகுது. நம்ம முழுசாக செக் பண்ணி பார்த்ததுல இதுக்கான பேட்டரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து இதுக்கு பிஎம்எஸ் போர்டு எடுத்து நம்ம இதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இப்போ அதுக்கான பேட்டரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதுக்கான பேட்டரி நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இதை போட்டாச்சு. இப்போது இதுக்கான பவர் பட்டன் தான் பார்த்ததுலேயே பவர் பட்டன் அமுக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆன் ஆயிடுச்சு. பைக் சுமர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கான பேட்டரி தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு லாக் ஆயிருக்கு. ஆனால் இது என்ன பாஸ்வேர்டு போட்டாலும் ஓப்பன் ஆகிடுது. உங்களை யாருக்காச்சு இதுக்கான பாஸ்வேர்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க. இன்னைக்கான வீடியோவில் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.